மலர், சொல்லுங்க மேம். இந்த ப்ரோபோட முக்கியமான இன்னொரு யூஸ பத்தி நம்ம பேசவே இல்லை. என்னது மேம்? ஆண்களுக்கு வந்து இந்த ப்ரோப் வச்சு ஒரு ஸ்கேன் பார்ப்போம். அப்படியா மேம்? இதை பத்தி நம்ம பேசல, நிறைய இடத்துல அதை பத்தி டிஸ்கஷனும் வரல. ஓகேவா? ஓகே. சோ அந்த ஸ்கேன் பேர் வந்து டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசவுண்ட். ஓகே மேம். எதுக்காக பார்ப்போம்னா, ஆண்களுக்கு இருக்கிற 2 ஆர்கன்ஸ், ப்ராஸ்டேட், செமினல் வெசைக்கிள்ஸ், இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக பண்ற ஸ்கேன் தான் டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசவுண்ட். அதுக்கு இந்த ப்ரோப் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, நம்ம வந்து மோஷன் போறோம் இல்லையா, மோஷன் போற வழியா இந்த ப்ரோப் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கேன் இது. இதுல என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு இல்ல மலர், இது வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அது பெருசாகும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னா, யூரின் போறதுக்கு கஷ்டம் இருக்கும். யூரின் போனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, திரும்பியும் போகணும்னு போல ஒரு ஃபீல் இருக்கும், இல்லைன்னா அடப்பு இருக்கும், சரியா போக முடியாது. ஸோ அதை பார்க்கறதுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து நார்மல் சைஸ்ல இருக்கா, பெருசா இருக்கா, அதுல ஏதாச்சும் கட்டி இருக்கா, கேன்சர் இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து துல்லியமா இந்த ஸ்கேன்ல தெரியும். நம்ம மேல் வழியா, அதாவது அப்டமன் ஸ்கேன்ல பார்க்கறத விட இந்த ஸ்கேன்ல பார்க்கும்போது அக்யூரேட்டா தெரியும். அதுக்கப்புறம் அதுல ஏதாச்சும் கட்டி இருந்ததுன்னா இந்த ப்ரோப் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பயாப்சி கூட, அதாவது டிஷ்யூ பரிசோதனை கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த செமினல் வெசைக்கிளும் ப்ராஸ்டேட்டும் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசவுண்ட். ஓகே மேம்.